ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் குக்கரில் துவரம்பருப்பு சாம்பார் சீக்கிரமாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு 4 விசில் வந்தவுடனே இறக்கி வச்சுருங்க. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் பொடிசாக நறுக்கியது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறி கத்திரிக்காய், சௌசௌ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கங்க. 1 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. காய்கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கங்க, ரொம்ப கடைய வேணாம், ஓரளவுக்கு பருப்பு தெரியிறாப்புல கடைஞ்சிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அதையும் சேர்த்துக்கங்க. இப்போ 5 நிமிஷத்தில் நல்லா சாம்பார் கொதிச்சிடும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கங்க. இந்த சாம்பார் செய்ய 10 நிமிஷம்தான் ஆகும். காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம். துவரம்பருப்பு சாம்பாரை குக்கரில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.